ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா? Do you want to talk in English? ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட வேண்டுமா? Do you want to converse in English fluently? அப்படியானால் உரக்க படியுங்கள். மனதில் பதியும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லி பழக வேண்டும். Then practice reading aloud repeatedly. கேள்வி எழுப்பும் ஆங்கில வார்த்தைகள் 1. The English words that help form questions. 1. Am, is, was, are, were. All these are called verbs, be forms of verbs. இவையெல்லாம் வினைச்சொற்கள் எனப்படும். Am I good or am I bad? நான் நல்லவனா அல்லது நான் கெட்டவனா? Are we right or are we wrong? நாம் சரியா அல்லது நாம் தவறா? Are you serious or are you kidding? நீ நிஜமா சொல்றியா அல்லது நீ விளையாடுறியா? Is she a pretty girl? Is she a pretty woman? Or is she a brainy girl? Is she a brainy woman? அவள் அழகான மங்கையா? அவள் அழகான பெண்ணா? அல்லது அவள் அறிவான மங்கையா? அவள் அறிவான பெண்ணா? Is he a simple boy? Is he a simple man? Or is he a pompous boy? Is he a pompous man? இவன் எளிமையானவனா அல்லது இவன் ஆடம்பரமானவனா? Was Chennai hot last year or was it cool last year? போன வருடம் சென்னை வெப்பமாய் இருந்ததா அல்லது போன வருடம் அது குளிராக இருந்ததா? Are the officials satisfied or are they still dubious? அதிகாரிகள் திருப்தி அடைந்தார்களா அல்லது அவர்கள் இன்னும் சந்தேகிக்கிறார்களா? Were the dogs barking or were they watching quietly? நாய்கள் குரைத்துக் கொண்டிருந்தனவா அல்லது அவை சத்தமில்லாமல் பார்த்து கொண்டிருந்தனவா? Chennai officials' dogs are called nouns.
சென்னை அதிகாரிகள் நாய்கள் பெயர்ச்சொற்கள் எனப்படும். தமிழில் நவுன்ஸ் என்பது பெயர்ச்சொற்கள் எனப்படும். I, we, you, he, she, it, they are called pronouns. தமிழில் pronouns என்பது பிரதி பெயர்ச்சொற்கள் எனப்படும். Pronouns are used instead of nouns. பெயர்ச்சொற்களுக்கு பதில் உபயோகிக்கப்படுவது பிரதி பெயர்ச்சொற்கள்.